let z1, z2 be two complex numbers such that z1 plus z2 is equal to 5. ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்யூபில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் பவர் 4 ப்ளஸ் z2 ஹோல் பவர் 4 அதனுடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான், ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, z1 ப்ளஸ் z2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, க்யூபில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த z1 z2 இருக்குல்ல, இதுக்கு நான் ஹோல் க்யூப்பு இங்கேயே எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ z1 ப்ளஸ் z2 த ஹோல் க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு 5 க்யூப் டைம்ஸ் போட்டோம்னா ஆன்சர் 125. இங்கே நம்ம ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல z1 ப்ளஸ் z2 ஹோல் க்யூப், இதுக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போனா a ப்ளஸ் b ஹோல் க்யூப் அந்த ஃபார்முலா தான். அப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது z1 க்யூப்பு z1 க்யூபு ப்ளஸ் z2 க்யூபு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு z1 z2 ஆஃப் z1 ப்ளஸ் z2, இது அந்த ஃபார்முலா. ஓகே, 125. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இந்த z1 க்யூப் z2 க்யூப் அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், கிவன் 20 ப்ளஸ் 15i அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு z1 z2, இந்த z1 z2க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 125. இப்போ இதை நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணலாம், அதாவது z1 z2 நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா z1 z2வோட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா 7 மைனஸ் i அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் சமேஷன் இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஆனால் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது, இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல் இருக்குது. ஓகே, 4th டிகிரியில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவும் தெரியணும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். z1 ஹோல் பவர் 4 ப்ளஸ் z2 ஹோல் பவர் 4, இதெல்லாம் அல்ஜிப்ரா தான், ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்னா z1 ப்ளஸ் z2 the whole square minus 2 z1 z2 whole square. Okay, minus 2 z1 squared z2 square. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம அந்த சிம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிடும். அப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு சமேஷனும் ப்ராடக்ட்டு மட்டும்தான் இருக்குது, அதனால தான் நம்ம மேலேயே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த சமேஷனுங்கிற இடத்துல என்ன போடணும், 5 ஸ்கொயர்டு minus 2 into product 7 minus i the whole square minus இங்கே 2 into ப்ராடக்டோட ஆன்சரை எழுதிட்டு 7 minus i the whole square கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 21 ப்ளஸ்ஸு 72i அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது யாரோட ஆன்சர், z1 பவர் 4 ப்ளஸ் z2 ஹோல் பவர் 4 இதனுடைய ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மாடுலஸில் கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டுக்கும் மாடுலஸ் எடுத்துட வேண்டியதான். அப்போ மாடுலஸ் ஆஃப் ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மாடுலஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் போட்டு ரெண்டையும் ஸ்கொயர்டு பண்ணணும். 21 ஸ்கொயர் பண்ணோம்னா 441, 72 ஸ்கொயர் பண்ணோம்னா 5184. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும், 5625 கிடைக்கும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் 75. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.